அன்பு நெஞ்சங்களே, ஸ்ரீதன்யா டெக்னிக்கல் அஸ்ட்ராலஜி ஸ்ரீதரின் வணக்கங்கள். நம்ம 27 நட்சத்திரங்களுடைய குணங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றியும் பார்க்கலாம். பூரம் நட்சத்திரம் பற்றி இப்போ பார்க்கலாம். பூர நட்சத்திரத்தோட அதிபதி சுக்கிரன். அதே மாதிரி இது சிம்ம ராசியில் வருது. அதனால சிம்ம ராசி அதிபதியான சூரியனோட குணங்களும் சுக்கிரனோட குணங்களும் சேர்ந்து தான் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். பொதுவாக இவங்க பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி பெருமையாக காட்டிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப நாட்டம் இருக்கும். அப்புறமா பூர்வ நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெளியே சுற்றி பார்க்கறதுல, நிறைய இடத்துக்கு போய் சுற்றி பார்க்கறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. இவங்க பிடிச்ச உணவு சாப்பிட்றத ரொம்ப விருப்பம் காட்டுவாங்க. அது மாதிரி உணவு விரும்பிகள் அப்படின்னு சொல்லலாம். கலைகளில் ரொம்ப விருப்பம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு காஸ்மெட்டிக்ஸ் ப்ளஸ் வீட்டில் அலங்கார பொருட்கள் வாங்குறத, காயநயமிக்க பொருட்கள் வாங்கி வீட்டில் வச்சுருப்பாங்க. ஷெல்ஃபில், ஷோகேஸில், வாலில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா. அதனால தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே சுற்றி பார்க்கறதுல, புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற விஷயங்களை கிரகிச்சுப்பாங்க. அதனால் அங்கே இருக்கிற பொருட்களை வாங்கிட்டு வீட்டில் வைப்பாங்க. அப்புறம் நல்லா திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. பொருள் சேமிக்கிறதுலையும் பொருள் சேர்க்கறதுல அதில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும். ஏன்னா நல்லா வசதியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதுமாதிரி மற்றவங்கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல இனிவா கனிவாக பேசுவாங்க. கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். செயல்திறன் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்தால் செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். நல்ல ஞாபக சக்தி இருக்கும் இவங்களுக்கு. ஒரு விஷயத்த ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு கூட சண்டைனா கூட அதை மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க, மறக்க மாட்டாங்க. சேர்ந்துட்டா கூட அந்த பழசை சொல்லி காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கும். வெளியே எல்லாம் சுற்றுறது பிடிக்கும், புது புது இடத்துக்கு போகிறது, புது சாப்பாடு சாப்பிட்றது, உணவு விரும்பிகளாக இருக்காங்க இல்லையா. அதனால உடல் நலம் மேலே கொஞ்சம் அக்கறை கம்மியாக இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வேளாண்மை துறையில் ஈடுபாடு இருக்கும். விவசாயம், வேளாண்மை, இந்த வீட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாடியிலே தோட்டம் போடுறது, அவங்க வாழ்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. இந்த கிராமத்தில் இருந்தாக்கா விவசாயத்தில் ஈடுபாடு இருக்கும். ஒரு சிட்டியில் இருக்காங்கன்னாக்கா நர்சரி வைக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வீட்லேயே தோட்டம் அவங்க வச்சு விற்பாங்க. இந்த மஷ்ரூம் அது மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தொழில் செய்யறதுல ஈடுபாடு இருக்கும். இவங்க அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க, திருப்திப்பட மாட்டாங்க. இதை ஒன்று செஞ்சாங்கன்னா அவங்க பிடிச்ச மாதிரி வந்தா கூட கொஞ்சோண்டு இதை குறை இருந்தாக்கா அந்த விஷயத்தையும் விட்டுருவாங்க. அதனால தான் இவங்க பார்த்தீங்கன்னா திறமை இருந்தால் கூட அடிக்கடி தோல்விகளை சந்திப்பாங்க. ஏன்னா அந்த ஈடுபாடு இருக்கும், முயற்சியும் இருக்கும். அப்பப்போ அந்த அப்செட் ஆகுறது, அந்த ஈடுபாடு குறைச்சி வெறுப்பா இருக்கு, தப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்களாவே ஓவர் திங்கிங்னால அவங்க திறமையை சரியா வெளியே கொண்டு வர முடியாம அதனால தோல்விகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கூட வரும். இவங்களுடைய விருப்பம் எல்லாமே இவங்களுடைய உணவு, இவங்களை பத்தின பெருமைகள், அது மாதிரி தன்னை பத்தி எல்லாரும் நல்லா பேசணும், இதுலயே இவங்க கவனம் இருக்கும். ரொம்ப சிந்திச்சு முடிவெடுக்க மாட்டாங்க. டக்குன்னு அந்த சூழ்நிலையில என்ன தோணுதோ அதை டக்குன்னு முடிவெடுக்கிறாங்க. ஸோ அவசர முடிவு அப்படின்னு சொல்லலாம். கடவுள் நம்பிக்கை கூட அவ்வளவா இருக்காது. ஏன்னா இவங்க அந்த கன்வென்ஷனலா அப்படியே கொண்டு போறது, ஒரு உடலை வருத்திக்கிறது, மனசை வருத்திக்கிறது அந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்காது. எப்பவுமே அப்போதைக்கு ஜாலியா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா சுற்றணும், வாழ்க்கை சந்தோஷமா வாழணும், இன்னைக்கு வாழ்க்கை நல்லா போச்சா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா இறை நம்பிக்கை கம்மியா தான் இருக்கும். மற்றபடி இவங்க ஒரு சுகபோகமா வாழ்வாங்க அப்படின்னு சொல்ல முடியும். சுகபோகிகள். அதனால சில இழப்புகளும் சந்திக்க நேரிடும். பட் அது சில டைம் அதை பத்தி கவலையும் பட மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டே போயிட்டு இருப்பாங்க. நான் போடுற வீடியோ பத்தின கேள்விகள், சந்தேகங்கள், இல்லை கருத்துக்கள் ஏதாவது இருந்தா நீங்க என்னுடைய வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா எனக்கு கமெண்ட்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க, இல்லை ஃபோன் பண்ணி கூட பேசலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகள், இல்லை நீங்க பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், இல்லை ராசிக்கல் குறித்து நீங்க கேட்கணும் அப்படின்னாக்கா நீங்க தாராளமா என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.